தென்றல் என்னை தீண்டினான், தேகம் தீண்டும் ஞாபகம், சின்ன பூக்கள் பார்க்கையில் தேகம் பார்த்த ஞாபகம். கல்யாணம் ஆகி இந்த கறி சாப்பாடு போடுவாங்கல்ல, இன்னொரு பாட்டு பாட சொன்னாங்க. போட்டு இந்த பாட்டு பாட்டேன். ஏய் என்ன லவ் ஏதாவது ஃபெயிலியர் ஆனது? ஏய் சார் நீங்கள் ரொம்ப டேட் ஓரியன்ட் நபராக இருக்கீங்க. 10,000வது நாள்லாம் ஒருத்தர் ஞாபகம் வச்சு நான் பார்த்ததே இல்லை. சரி, அதான் கேல்குலேட்டர் இருக்குல்ல கையில், அதில் போட்டு 10,000 டே அப்படின்னு போட்டாக்க அது வந்துச்சு. ஸோ இந்த டேல ஏதாவது பண்ணணும் நம்ம அப்படின்னு, சரி கல்யாணத்தை பண்ணுறோன்னு பண்ணிட்டேன். தாயே உன் பெயர் சொல்லும் போதே இதயத்து மின்னலை பாயுமே, இனி வரும் காலம் இளைஞனின் காலம், உன் கடல் மெல்லிசை பாடுமே. யாவரும் நலம் வெப் சீரிஸில் உள்ள அனைத்து எபிசோடுகளையும் காண உடனடியாக பிளாக் ஷிப் வேல்யூ ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். நிறைய பேசிகிட்டு இருக்கோம், சீரியஸாக பேசியே பார்த்துட்டு இருக்கோம். அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்தை இங்கே கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். ஸோ சந்திரன் வாங்க, நம்மளுடைய இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன் சந்திரன் அவர்கள். இவர் ஆக்சுவலாக நம்ம காலேஜில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு சார். புதுச்சேரி கச்சேரிய கச்சக்க பாட்டு ஒன்று பிடிச்சேன். உங்களுக்கு பிடிச்ச பாட்டுங்க, நீங்கள் டவுனாக இருக்கப்ப ஃபீல் பண்ணி கேட்குற பாட்டுங்க, நீங்கள் சந்தோஷமாக இருக்கப்ப கேட்குற பாட்டுங்க. ஒரு பாட்டுக்கு ஒரு கதை இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு, அதெல்லாம் வந்து பாடுவான். நீங்கள் எதாவது சொன்னீங்க. எனக்கு இந்த இதில் வந்து ரோஜா படத்தில் இருக்கிற பாட்டுகள் எல்லாமே பிடிக்கும். தேசிய கொடியை தாங்கி பிடிக்கிறது அது ஒன்று. ஒரு காதல் ரோஜாவே அந்த பாடல் வந்து ரொம்ப லவ் ஃபெயிலியர்லாம் இல்லை, அந்த பாட்டு பிடிக்கும். ஏன்னா அதுலேயும் ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. அந்த பாட்டை தான் வந்து கல்யாணம் ஆகி இந்த கறி சாப்பாடு போடுவாங்கல்ல, இன்னொரு பாட்டு பாட சொன்னாங்க. போட்டு இந்த பாட்டு பாட்டேன். ஏய் என்ன லவ் ஏதாவது ஃபெயிலியர் ஆனது? ஏய் எனக்கு அந்த பாட்டு பிடிக்கும், லவ்வாக இல்லை. அது அந்த இந்த காதல் ரோஜாவே இந்த மூச்சு விடாமல் எஸ்பிபி பாடின பாட்டும் பிடிக்கும். அது சத்தமில்லாத தனிமை கேட்டேன் அப்படி தான் வாழ்க்கையை ஓடிட்டுருக்கு. கடைசியில் அதை கேட்டேன் இதை கேட்டேன் எதுவும் கிடைக்கல, கேட்டுக்கிட்டு இருப்போம். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க, கேட்போம் அப்படின்னு கேட்டேன்னு அந்த பாட்டு பிடிக்கும். இதில் எது சூஸ் ஃபஸ்ட்டு காதல் ரோஜாவை பேரலாம் நீங்கள் பாடுறேன்னு சொன்னதுனால சார். நான் பாடலாம், சார் நீங்கள் கல்யாணம் பண்ண தப்பு. இன்ன வரைக்கும் அந்த ரோஜா பாட்டு எடுக்குது நம்மள. சார் கறி இருந்தால் கல்யாணமா? கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கறி விட்டு போடுவாங்களா, அதில் நான் நினைக்கிறேன். கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா தென்றல் என்னை தீண்டினான், தேகம் தீண்டும் ஞாபகம், சின்ன பூக்கள் பார்க்கையில் தேகம் பார்த்த ஞாபகம், வெள்ளி ஓடை பேசினால் சொன்ன வார்த்தை ஞாபகம், மேகம் ரெண்டும் சேர்கையில் மோகம் கொண்ட ஞாபகம், வாயில்லாமல் போனான் வாழ்க்கை இல்லை கண்ணே, நீ இல்லாமல் போனான் வாழ்க்கை இல்லை கண்ணே, முள்ளோடுதான் முத்தங்களா சொல் காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே, கண்ணில் வழியுதடி கண்ணே, கண்ணுக்குள் நீதான் கண்ணீரில் நீதான், கண்மூடி பார்த்தால் நெஞ்சுக்குள் நீதான், என்னானதோ ஏதானதோ சொல். அந்த பாட்டு போனோன்னு உங்களுக்கு கறி விருந்து ஞாபகம் வந்துச்சு சார். அந்த மாதிரி எனக்கு கல்யாணத்துலேயும் ஒரு எல்லாத்துலேயும் நமக்கு ஒரு டார்கெட் வச்சு பண்ணேன். கல்யாணம் ஆனது வந்து செப்டம்பர் 12, 13ஆம் தேதி வந்து என்னுடைய 10,000வது நாள் இது பூமிக்கு வந்து. ஸோ அதை தான் வந்து ரிஜிஸ்டர் மேரேஜாக பண்ணேன். 10,000 ஏதாவது ஒரு மெமரிஸ் இருக்கணும், எது செஞ்சாலும் அதில் வந்து ஒரு தாக்கம் இருக்கணும் அப்படின்றது. அது 10,000வது நாள் தான் ரிலீஸ் பண்ணோம். அந்த கறி விருந்து போகிறத அப்பாட்ட சொல்லலை. ஒரு நான் கல்யாணத்தில் ஒன்று தான் சொல்லியிருந்தேன், எந்த டிஸ்டர்பன்ஸும் என்ன பண்ண முடியாது, ஒரே ஒரு வேலை தான் பண்ணுவேன், தாலி மட்டும் கட்டுவேன். மீதி எல்லா வேலையும் மற்றவங்க எல்லோரும் பார்த்துக்கணும். மற்ற நேரத்தில் என்ன அதை பண்ணி இதை பண்ணி டார்ச்சர் பண்ணிருக்கீங்க. கல்யாண வேலையில் எந்த வேலையும் நான் பார்க்க மாட்டேன்னு அதே மாதிரி இருந்தேன். இந்த கறி விருந்து வச்சதை என்கிட்டயே சொல்லலை. எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா எதை ஏற்பாடு பண்ணிச்சு, அது எப்படி என்கிட்ட சொல்லாமல் கறி விருந்து ஏற்பாடு பண்ணிங்கன்னு. இதெல்லாம் அவங்க பண்ணிட்டாங்கன்னா அப்போ தான் இது ஐக்கன் நிறைய மெமரிஸை கொண்டு வரீங்க. அவங்க வீட்டில் வந்து மண்டக்குள்ளார ஸ்டோராக இருக்கிறதெல்லாம் வெளில வருது. நன்றி, தேங்க்யூ. சார் நீங்கள் ரொம்ப டேட் ஓரியன்ட் நபராக இருக்கீங்க சார். எல்லா டேட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, எல்லாரோட எல்லா டேட்டு. 10,000வது நாள்லாம் ஒருத்தர் ஞாபகம் வச்சு நான் பார்த்ததே இல்லை. 30 வயசில் வருமா சார் அது? 27 வயசு கல்யாணம் ஆகும்போது சொன்னாங்க. அப்படி போட்டு பார்த்ததுக்கு சரி, அதான் கேல்குலேட்டர் இருக்குல்ல கையில், அதில் போட்டு 10,000 டே அப்படின்னு போட்டாக்க அது வந்துச்சு. ஸோ இந்த டேல ஏதாவது பண்ணணும் நம்ம அப்படின்னு, சரி கல்யாணத்தை பண்ணுறோன்னு பண்ணிட்டேன்.
10,000 நாள் ஆச்சு என்ன பண்ணு யாராவது கேட்டாங்கன்னா கல்யாணம் பண்ணு சொல்லலாம்ல நம்ம. இப்போ பாருங்கள், இப்போ சிஎம்லாம் வந்து எத்தனை வருஷம் இருந்தாங்க, இப்போ பிஎம் வந்து 2வது லாங்கஸ்ட் டேர்ம்லாம் பார்க்குறாங்க சார். நம்ம பார்க்காமலே வாழ்ந்துட்டோம். பார்க்க வேண்டியவங்களாம் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம வாழ்கிறது வாழ்க்கை அது என்னத்தை பார்த்துன்னு விட்டாச்சு. லெட்ஸ் மேக் இட் ஹேப்பன். அது ஒரு ப்ராக்டிஸ் கொண்டு வரும். நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் கேட்குறதா ஒரு பாட்டு? சந்தோஷமாக இருந்தால் கேட்குறது நான் இல்லை, ரொம்ப ஒரு நம்பிக்கை தேவைப்படுது அந்த நேரத்தில். தலைவர் பாட்டு தான், வெற்றி கொடி கட்டு தான் நமக்கு வந்து அவர் பாட்டு எல்லாமே வந்து நமக்கு இட் கிவ்ஸ் அன் எனர்ஜி. அது வந்து அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, அது அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அது அந்த மனிதனாக மாறி புனிதமாக மாறுறதுலாம் அந்த படையப்பால் ஈ லவ்ஸ் தட் லைன் அண்ட் ரிப்பீட்டட்லி கேட்குங்க. நேற்று வரை நீ மனிதனடா, இன்று முதல் நீ புனிதனான்றது யூ ஹேவ் டு டூ சம்திங் டு ஹேப்பன் தட். சும்மா போய் அதை பண்ணுறதில்ல. ஸோ அப்போ நீங்கள் அதை செஞ்சால் தானே அதெல்லாம் வந்து வாழ்க்கையில் வந்து தட் இஸ் ஆல்சோ an இன்ஸ்பிரேஷன். பின்னாடி மண்டைக்குள்ளார அவர் எப்போவுமே அதை உட்காந்துருந்து அதை செயல்படுத்தியிருக்கிறார் பல பேர் வாழ்க்கையில். தலைவர் தான். வாழ்க்கையில் 1000 தடைக்கல்லப்பா, தடைக்கல்லும் உனக்கு ஒரு படிக்கல்லப்பா. வாழ்க்கையில் 1000 தடைக்கல்லப்பா, தடைக்கொல்லும் உனக்கு ஒரு படிக்கல்லப்பா. வெற்றி கொடி கட்டு மலைகளை முட்டும் மறைவிட்டு, லட்சியம் எட்டும் வரையிட்டு படையெடு படையப்பா. வெற்றி கொடி கட்டு மலைகளை முட்டும் மறைமுட்டு, லட்சியம் எட்டும் வரையிட்டு படையெடு படையப்பா. கை தட்டும் மொழிபட்டு நீ விடும் நெற்றி துளிபட்டு, பாறைகள் ரெட்டை பிளவுற்று உடைபிடு படையப்பா. வெட்டு கிளி அல்ல நீ ஒரு வெட்டும் புலி என்று, பகைவரை வெட்டி தலை கொண்டு நடையெடு படையப்பா. மிக்க துணி உண்டு இளைஞர்கள் பக்க துணை உண்டு, உடன் வர மக்கள் படை உண்டு முடிவெடு படையப்பா. வாழ்க்கையில் 1000 தடைக்கல்லப்பா, தடைக்கொல்லும் உனக்கு ஒரு படிக்கல்லப்பா. வாழ்க்கையில் 1000 தடைகளப்பா, தடைக்கல்லும் உனக்கு ஒரு படிக்கல்லப்பா. அலெக்ஸோடைய டச்சு நிறையா இருக்கு. நல்லா இருந்தது. அந்த டோனே மாதிரி வித்தியாசமாக இருந்தது. ஆக்சுவலாக தம்பி வந்து எக்ஸ்பெக்டே எதில் என்ன சார், பாட்டு பாடிட்டு கதை சொல்லிகிட்டே பாட்டு பாடுவோம். இந்த பாட்டு எப்போ இவனோட பண்ணக்கூடிய பாடல்கள்லாம். உங்கள் இந்த நாடகம் என்னாச்சு? அந்த நல்லா கேளுங்க சார். நவரத்த கண்ணீர் கேட்குறாரு. நாட்கள் மாறுது, காட்சிகள் மாறுது. காட்சிகள்லாம் அப்படியே தான் இருக்குது, நாட்கள் தான் மாறிட்டு இருக்குது. புதுசாக ஒன்று பண்ணுறோம் சார், கதையாம் கான்செப்டாக ஒன்று பண்ணுறோம். கதையாம் கான்செப்டாம் நாங்கள் 2 பேர் சேர்ந்து, அது நான் இவன்ட்டு இருந்து எடுத்தது தான். இவன் மியூசிக் பண்ணும்போதே அந்த பாட்டு, இவன் உருவாக்குற பாட்டு எப்படி உருவாச்சுன்னு கதை சொல்லிட்டு அந்த பாட்டை ஆரம்பிப்பான். நம்ம அந்த நவயுக நர்த்தகண்ணீர் அந்த மொத்த பசங்களுக்கும் பண்ணது ஒரு சூப்பர் டூப்பர் ஷோ. ஆமாம் சார், அது ஒரு நல்ல ஷோ. அந்த ஷோவே லிஸ்ட்டில் வரல பாரு, மறந்துட்டோம் நம்ம. ஆமாம் சார், அதுதான் மேக்ஸிமம் சைஸ் வந்து நம்ம பண்ண அந்த நாடகத்தை மேக்ஸிமம் சைஸாக காட்டினது வந்து அங்கே தான். 8,000 பேர் இருந்தாங்க. 8,000 பேருக்கு நாடகம் பண்ணியிருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்மளும் கதையாம் கான்செப்ட் பண்ணலாம். இந்த மியூசிக்கை போட்டால் நாடகம் ஞாபகம் வந்துடும். எத்தனை நாடகம்? 50 எபிசோட் பண்ணீங்கல்ல? அது 28 இடத்துல. 28 என்ன அது என்ன நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் இந்தியாவில் இருக்குதுன்றதுனால 28 நிறுத்திக்கிட்டோம். அப்படியெல்லாம் நினைக்கிறேன் சார், போகும்னு நினச்சோம். 28 கடைசியாக வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து அந்த நாடகத்துக்கு. எஸ். ஸோ அது மாதிரி இப்போ வந்து இவன்ட்ட இதை எடுத்துகிட்டு நான் கதை சொல்லுவேன், ஒரு பாட்டோட கதை, இல்லை அந்த பாட்டு நம்மளை எங்கே கொண்டு போகுதுன்ற கதை. இவர் வந்து அதை பாடுவார். இப்படி கதை ஒரு ஷோ பண்ணலாம் சார். வந்து எல்லாமே இங்கே புக் ஒரே நாள் இல்லையா, ஒவ்வொரு நாளாக பண்ணுவோம் சார். எனக்கு இன்னைக்கு ஒரு ஷோ இருந்துச்சு சார். நேற்று வந்து இந்த மாதிரி சாய் சார் வராரு அப்படின்னு சொன்னதும், ஐயோ சாய் சார் வராரு, என்னால் ஷோ பண்ணுமே வர முடியாதுன்னு நான் சொன்னேன் சார். சொன்னா அப்புறம் மழை பெஞ்சு ஷோ கேன்சல் ஆயிடுச்சு. கேன்சல் ஆனதுனால இருக்கு. நன்றி. நிறைவா ஒரு பாட்டு எனக்கு ஏஆர் ரகுமானுடைய நம்ம இந்த வந்தே மாதரம் பாட்டு இருக்குல்ல, அந்த வந்தே மாதரம் பாட்டை வந்து இப்போ பசங்க வந்து ஏஐயில் பண்ணியிருக்காங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வீடியோ வந்து எதுவுமே ஷூட் கிடையாது, எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஜென்ரேட்டட் வீடியோ. அந்த வீடியோவில் ஒரு பாட்டு பார்க்கும், அந்த பாட்டை திருப்பி கேட்குறதுக்கான முன்னாடி அந்த பாட்டை கேட்போம். இப்போ அந்த தாய் மண்ணே வணக்கம் உடைய கான்செப்டு இதெல்லாம் பண்ணிட்டோமா, அதனால் அது ரொம்ப க்ளோஸ் டு தி ஆர்ட்டாக இப்போ கேட்குது. அது வந்து அந்த பாட்டு இருந்தாலும் இட் வில் பி இனி வரும் காலம் இளைஞரின் காலம். அந்த இளைஞர் தான் மாறிக்கிட்டே இருக்கிறான். நாங்களாம் இளைஞராக இருந்தோம், இது அடுத்து இளைஞர் வந்துட்டார். இளைஞராக இருந்தோம், என்ன அப்படி பார்த்தா என்ன இருந்தோம் தோம், அது பாஸ்டன்ஸ் ஆயிடுச்சு, ரொம்ப நாள் ஆச்சு அதெல்லாம் ஆகி. நீ வந்து பிளாக் ஷிப்பில் போய் ஸ்கூலில் நடிச்சுட்டாக்கா நீ இளைஞராகவே இருந்துடலான்னு முடிவா? அதெல்லாம் இளைஞராக இருந்தோம். நல்ல இப்போ அது 35 தாண்டியாச்சுல்ல, 35க்கு மேலே இளைஞர் நீ கிடையாது. என்ன அரசியல் கட்சியில் இருக்கிற நீ பர்மனெண்ட்டாக வச்சுக்கிறதுக்கு. அங்கும் இங்கும் இங்கும் இங்கும்
சுற்றி சுற்றி திரிந்தோம், சின்ன சின்ன பறவை போல் திசை எங்கும் பறந்தோம், வெயிலிலும் மழையிலும் விட்டு விட்டு அலைந்தோம், முகவரி எதுவென்று முகம் தொலைத்தே பணம் பித்தாய் போனது, உன்னை கண்கள் தேடுது, தொட கைகள் நீளுதே, இதயம் இதயம் துடிக்கின்றதே, எங்கும் உன் போல் பாசம் இல்லை, ஆதலால் உன் மொழி தேடினேன். தாய் மண்ணை வணக்கம், தாய் மண்ணை வணக்கம், தாய் மண்ணை வணக்கம், தாய் மண்ணை வணக்கம். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். தாயே உன் பெயர் சொல்லும் போதே இதயத்தில் மின்னலை பாயுமே, இனி வரும் காலம் இளைஞனின் காலம், உன் கடல் மெல்லிசை பாடுமே. தாயவள் போல் ஒரு ஜீவன் இல்லை, அவள் காலடி போல் சொர்க்கம் வேறு இல்லை, தாய் மண்ணை போல் ஒரு பூமி இல்லை, பாரதம் எங்களின் சுவாசமே. தாய் மண்ணை வணக்கம், தாய் மண்ணை வணக்கம், தாய் மண்ணை வணக்கம், தாய் மண்ணை வணக்கம். நன்றி வாழ்த்துக்கள். எப்படி சந்திரா சார்? சந்திரன் வந்து நான் உங்களுக்கு ஒரு பாட்டு அனுப்புகிறேன் சார். ஆலமரம்னு ஒரு பாட்டு பண்ணியிருக்கார். ஆமாம், மரங்களினுடைய தேவையை வச்சு ஒரு பாட்டு பயங்கரமாக இருக்கும் அந்த பாட்டு. கதையோட சூப்பர் சிங்கர், கதையோட சூப்பர் சிங்கர். நீங்கள் ஒரு பாட்டு அன்னைக்கு கேட்டீங்க சார், நீங்கள் மறந்துட்டீங்க. எங்க ஷோலையா? அங்கே அந்த சாப்பிட்ற இடத்துல. என்ன பாட்டு கேட்டாரு? தன்னை மறந்து மண்ணில் விழுந்து அந்த ப்ரிப்பரேஷனோட வந்திருக்கிற நீ. சரி நல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு. அதை நான் ரொம்ப கேட்கறது முதல் பாட்டு மாற்றி கேட்டேன், இளமை எனும் பூங்காற்றில். அது நல்ல பாட்டு தான், இது ரெக்கார்டு. அப்புறம் பரத்வாஜ் இது மாதிரி ஆகிட போதுப்பா, உட்காந்து கேட்டேன், படுத்துட்டு கேட்டேன், தூங்கிட்டே கேட்டேன்னு நீ பாட்டு. சூப்பர், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம். லவ்லி லவ்லி, சூப்பர் குட், நல்லா இருந்தது பாட்டு. உன் பாட்டு இருக்கு. நன்றி நன்றி, தேங்க்யூ. எல்லாத்துலேயும் விஷனரியான ஒருத்தரை மீட் பண்ண ஒரு பெரிய சந்தோஷம் எப்பயுமே உண்டு. உங்களை மீட் பண்ணிட்டு வர்றப்பெல்லாம் நாங்கள் பேசிகிட்டு இருப்போம், இவ்வளோ பேஷனேட்டடாக எப்படி ஒருத்தரால் இந்த பிஸ்னஸ் பண்ண முடியும். ஏன்னா அது பிஸ்னஸாகவே நீங்கள் கருதுறது இல்லை. நான் அந்த கேம்பஸ்குள்ளே போனால் ஒவ்வொன்றையும் போய் ஒட்டியானோ நெத்தி சுட்டி அப்படின்னு பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி காட்டுவார். இது பாரு லைப்ரரி, இது எங்கேருந்து வந்துச்சு தெரியுமா, இது வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்திருக்கேன், இந்த லேப் பாரு, இது எங்கேயுமே கிடையாது இந்தியாவில், என் பையன் தான் பண்ணுறான், இங்கே பாரு பையன் இது அப்படின்னா அப்படி ஓன் பண்ணி நம்ம வீட்டுக்கு வந்தால் நம்ம பிள்ளை இது ஜெயிச்சிருக்கு அது ஜெயிச்சிருக்குன்னு காட்டுறதுல பெற்றவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமோ அப்படி ஒரு சந்தோஷத்தை சார் அப்படி தான் சார் காட்டினீங்க. ஒரு தடவை நீங்கள் காட்டின வேகத்தில் நான் இப்படியே கேட்டேன், எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டீங்கன்னா எப்படி சார் சம்பாதிப்பீங்கன்னு கேட்டேன். அப்போ நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க சார், இதை எந்த எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டில் இருக்கவரை என்கிட்ட சொன்னதில்லை. டேய் ஃபீஸ் வாங்குறோம்லடா, அவனுக்கு எதாவது திருப்பி கொடுக்கணும்ல, அதெல்லாம் பண்ணுவான்டா, செலவு பண்ணால் சம்பாதிக்கலாம்டா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஸோ அது வந்து உள்ளார்ந்து நீங்கள் எப்படி ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். நான் அதை நிறைய தடவை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்கேன். அப்படி தான் நம்மளும் வேலை செய்யணும், பேஷனேட்டடாக இருக்கணும், என்ன கிடைக்குன்றதெல்லாம் தாண்டி. அதே மாதிரி ஒருத்தருக்கு என்ன தேவைங்கிறத அவங்க சொல்லாமல் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு பண்ணணும். இதெல்லாம் நாங்கள் உங்கள்கிட்ட இருந்து எடுத்துக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ நாங்கள் நிறைய எடுத்திருக்கோம் அந்த மாதிரி. டுகெதர் வி கேன் அப்படின்ற ஐடியாலஜியோட தான் பிளாக் ஷிப்பும் ட்ராவல் பண்ணுது. டுகெதர் ஆஸ் ஒன்னு தான் நம்ம வந்து சாய்ராமும் பிளாக் ஷிப்பும் பாயுது காதலிலே. இப்போ ரீசெண்டாக வந்து இந்த யூத் மூமெண்ட் ஒன்று பண்ணோம் கேம்பஸில். அது என்னென்னாக்கா இந்த வருஷம் வந்து 30 வருஷமாக 80 வருஷமாக ஈவெண்ட் இருந்தாலும் 30 வருஷமாக வந்து யங்ஸ்டர்ஸோடைய வாய்ஸஸை வந்து கொண்டு வரணுன்றது ஒரு ஈவெண்ட் இருந்தது. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் யங்ஸ்டர்ஸ் வேர் நாட் கிவன் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த வாட்டி
முதுமையில் இளைஞர்ன்ற நினப்பில் நம்மளை வந்து இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஈவன் வந்து 80வது வருஷம் இந்த வருஷம் ஈவனுடைய பூர்த்தி. அந்த சத்தியாத பூர்த்தியாக அது என்னமோ பூர்த்தி சொல்லுவாங்களே, என்னது அது 80 வயசு ஆனாக்கா சஷ்டிய பூர்த்தி. ஈவனுக்கு சஷ்டிய பூர்த்தி பண்ண போகிறப்போ சஷ்டிய பூர்த்தி பண்ணி இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் திசை தெரியாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு திசையை காட்டுங்க அப்படின்றத சொல்லும்போது அந்த யூத் மூமெண்ட்டு இன்றைக்கி நம்ம பண்ணுற இந்த டைலாக் கூட 3 வகையில் யார் யார் பார்க்குறாங்களோ தே கேன் டுடேஸ் ரியாலிட்டி, இன்னைய நிதர்சனமான உண்மை என்ன அப்படின்றத எடுத்து பேசணும். சில பேருக்கு இது பிடிக்காது, சில பேருக்கு நம்ம இன்றைக்கி பேசுகிறது இது என்ன இன்ஜினியரிங்கில் போய் சோஷியல் ஒர்க் பண்ணுறதுக்கு எதுக்கு இன்ஜினியரிங் படிக்கணும், அதுக்கு சோஷியல் ஒர்க் படிச்சுட்டு போயிடுவானே அப்படின்றது கூட சில பேர். இந்த ரியாலிட்டி அண்ட் ஃபியூச்சர் வாட் வி வாண்ட், சரி இது இப்படி இல்லை எப்படி மாற்றினா நல்லாயிருக்கும் நீனே சொல்லு அப்படின்னு அவனே சொல்ல வைக்கிறோம். அப்போ வந்து அவனுக்கு எப்படி மாற்றுறதுன்னு தெரியலையே, அந்த சிந்தனை நல்ல சிந்தனை. ஸோ வி ஹாவ் டு மேக் தெம் டு ஹாவ் அ ப்ராசஸ் ஆஃப், இந்த தாட் ப்ராசஸ் நல்லா இருந்தால் தான் அவனுடைய அவுட்புட் நல்லா வரும். அதுக்கப்புறம் சீட் ஃபார் சேஞ்ச். நீ இப்போ நினச்சல அந்த ஃபியூச்சர் வேணும்னா இன்றைக்கி அதுக்கான மாற்றத்துக்கான விதையை நீனே விதை அப்படின்னு சிந்தனையில். ஸோ இந்த 3 ஸ்பெல்லாக வந்து யூஎனில் வந்து ஃபிலிப் அவர் தான் வந்து யூஎன் ஜெனரல் செக்ரட்டரி ஃபார் யூத் அஃபேர்ஸ். ஸோ இஸ் 32 வயசு ஆகுது. யங்கஸ்ட் ஜென்ரல் செக்ரட்டரி. ஜென்ரல் அசம்பிளியில் ஜென்ரல் செக்ரட்டரியாக இருக்கிறது முதியோர்கள் தான் இருப்பாங்க. இஸ் யங்கஸ்ட், நான் சொன்னேன் 35 வயசுக்குள்ளார இருக்கிறது, அவர் தான் இளைஞர். அவங்க வந்து இந்த ஈவெண்ட்டில் அது நடக்குது அண்ட் வி ஆர் ஆல்சோ டேக்கிங் பார்ட் இன் இட். வி வில் பிரிங் மோர் திங்ஸ் பேக். வி நீட் யுவர் சப்போர்ட் டு இம்ப்ளிமெண்ட் இன் அன் பெட்டர் வே அண்ட் ஸ்ட்ராங்கர் வே. வி ஆர் தேர் சார். அவ்வளோதான் சார். சந்தோஷம், மகிழ்ச்சி. அப்பா எத்தனை நிறைய விஷயங்களை பேசி தீர்த்திருக்கோம். இதெல்லாம் செயல்பாட்டுக்கு வரணும். அவருடைய கனவுகள் எல்லாம் இன்னும் நிறைவேற எங்கெங்கேயோ ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான பேருக்கு அது நல்லதாக போய் சேரப்போகுது. அப்படிங்கிறப்ப நிச்சயமாக நம்ம எல்லாரும் சேர்ந்து அதுக்காக வேண்டிப்போம். நன்றி சொல்லுவோம். தேங்க்ஸ் சொல்லலாம். உங்களுடைய டைம் இங்கே ஷேர் பண்ணதுக்கு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க சார்? சிவி வந்து அவர் சார் என்கிட்ட ரொம்ப ஒரு ரீவன் பட்டன் போட்ட மாதிரி இருந்தது லைஃப்பில். இந்த முதல்வன் படத்தை சொல்லுவாங்கள்ல, லைஃப்லேயும் ஒரு ரீவன் பட்டன் இருந்தால் நல்லா இருக்குன்னு. இன்றைக்கி அந்த ரீவன் பட்டன் கையில் இருந்த மாதிரி இருந்தது. நிறைய விஷயங்களை வந்து செயல்படுத்துறதுக்கான உத்வேகமாகவும் இருக்குது. அண்ட் பிளாக் ஷீப் ஹஸ் பீன் அன் இன்ஸ்பிரேஷன். ஒரு டீமாக நீங்கள் வந்து செயல்படுறது எப்போவுமே அந்த டீமில் ஒருத்தராக இருந்து பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் அந்த டீமில் ஒருத்தராக இருந்தால் உங்களை நான் ரொம்ப கெடுத்துருவேன், நான் ரொம்ப கெட்டுப்படுவேன். அதனால் எப்பவுமே தள்ளி நின்று லெட் அஸ் மேக் திஸ் அஸ் அன் மூமெண்ட். அண்ட் உங்கள் எல்லாருக்குமே என்னோடய பெஸ்ட் விஷஸ். நல்லா பண்ணிட்டுருக்கீங்க. என்ன செட்பேக் இருந்தாலும் பவுன்ஸ் பேக் பண்ணுறது தான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். யூ ஆர் பவுன்சிங் பேக் ரியலி வெல். மேக் கிரேட் சேஞ்சஸ். மாற்றம் ஒன்றே மாறாது. டுகெதர் we can together as one. Thank you. Love you, sir. Love you.